ஐஸ்வர்யா, நமக்குள்ளே எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்? சரி, அருண் எங்கே வெயிட் பண்ணுறான்? இங்கே தான் பக்கத்தில் அந்த ரவுண்டான லெஃப்டில். ஓ ஓகே, சரி இந்தா அவனுக்கும் வேணா ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. இல்லை வேண்டாம், பக்கம் தானே, ஜஸ்ட் 2 minutes நம்ம போயிடலாம். ஆமாம், உங்கள் டிரைவர் எங்க? அவர் அப்பாவுக்கு டியூட்டி பார்க்குறாரு. அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குல்ல, அதான் அவர் வண்டி ஓட்ட வேண்டான்னு இவர் போயிருக்காரு. ஓ ஓகே. இந்த லெஃப்டா? ஆமாம். போங்க சின்னையா. ஆமா, நீ சொன்ன மாதிரி முட்டுனா கொம்பு மலிக்குமா அப்படின்னு ஊர்ல எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன் இல்ல ஐஷுவ டான்ஸ் பப்பு கூட்டு போய் ஆடுற சாக்குல அப்படியே 2 முட்டு முட்டலான்னு பாக்குறேன். ஐயோ சின்னையா, நீங்க அத பத்தி பேசாதீங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏய் கூல் கூல் கூல், நான் பேசல, விட்டுருமா. பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா பேச மாட்டேன். ஓகே. ஹாய் ப்ரோ. ஐயோ பார்வதி சத்தம். ஐயா. என்ன பார்வதி? உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன், நீங்க கோவப்படக்கூடாது. அப்படி என்ன கேட்க போற? நீங்க கோச்சிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, நான் கேக்குறேன். என்ன ரொம்ப பில்டப்பா இருக்கு? சரி, என்ன விஷயம் சொல்லு. இல்ல, சின்னையாக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்ப கல்யாணம்? இவ்வளவுதானா? இதுக்கு தான் அவ்வளவு சுத்தி வளைச்சியா? என்னையா இவ்வளவு ஈஸியா கேக்குறீங்க? கல்யாணம்னா சும்மாவா? ஸ்ரீராமர் சீதை கல்யாணம் மாதிரி ஊரே திருவிழா மாதிரி ஆயிடும் இல்லையா? உங்க பக்கத்துல உட்கார போற அந்த பாக்கியசாலி யாருன்னு தான் தெரியல. எனக்கு அதை பத்திலாம் நினைக்க நேரமும் இல்லை, அதுக்காக நான் கவலைப்பட வேண்டியதும் இல்லை. அதெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க. அவங்க எந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்றாங்களோ நான் ஓகே சொல்லிடுவேன். அதுவும் சரிதான். உங்களை கட்டிக்க போறவங்களுக்கு என்ன ஒரு கவலையும் வராது. மகாராணி மாதிரி ஜம்முன்னு இருக்கலாம். ஐயா, அம்மா அம்மா அம்மா, வண்டி நிறுத்துங்க. அம்மாவா? எங்க? பார்வதி, சமையல் வாசனை மூக்க தொலைக்குது. அப்படி என்ன சமைச்சிருக்க? அக்கா, இது அம்மாக்கு ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். அம்மா விரதம் முடிச்சு நல்ல மூட்ல இருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் காரசாரமா சமைச்சிருக்கேன். ஓ, இது பெரிய ஐயாவுக்கு. டாக்டர் அவருக்கு ஈஸியா செரிக்கிற மாதிரி சாப்பாடு கொடுக்க சொல்லிருக்காங்கல்ல, அதனால கொஞ்சம் உப்பு கம்மியா போட்டிருக்கேன். அப்புறம் அப்புறம் இது ஆதித்யா ஐயாக்கு. தினம் எக்ஸசைஸ் பண்றாருல, இந்த மாதிரி சாப்பிட்டா தெம்பா இருக்கும். அப்போ இது யாருக்கு? இது வனஜா அம்மாக்கு. ஓ அப்படியா? நல்லா சமைச்சிருக்கியா இல்ல உப்பு காரம் எல்லாம் தாராளமா அள்ளி போட்டிருக்கியா? சேச்சே இல்லக்கா, அன்னைக்கே அவங்க தப்பு செஞ்சாங்க, நாமளும் பதிலுக்கு செஞ்சோம். சாப்பாட்டுல துரோகம் பண்ணக்கூடாதுல்ல. கண்டிப்பாம்மா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. நானும் இத்தனை நல்லா சமைச்சிருக்கேன், ருசியா சமைச்சிருக்கேனே தவிர அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருக்கேன் நான், எனக்கு ஞாபகம் இல்லை. அட நீங்க வேறக்கா, நானே நீங்க சொல்லிதான் யாருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லக்கா, அகிலாண்டேஸ்வரி அம்மா, ஆதித்யா ஐயா இவங்களுக்கெல்லாம் சமையல் செய்யற பாக்கியம் எனக்கு கிடைச்சதே, அதுவே பெரிய புண்ணியம்க்கா. இல்லம்மா, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து சமைக்கிற பாரு, நீ கிடைச்சதுக்கு அவங்க தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆதித்யா, சொல்லுங்கம்மா. என்கேஜ்மெண்ட் வேலையெல்லாம் எந்த லெவல்ல இருக்கு? சிட்டியில் இருக்க எல்லா ஸ்டார் ஹோட்டல்ஸ்லயும் ரூம் புக் பண்ணியாச்சு, இன்க்ளூடிங் பார்ட்டி ஹால்ஸ். நம்ம ரெடிமா? ஸ்டார் ஹோட்டல் ரெடி, பொண்ணு ரெடி,
பிரேஸ்லெட் வாங்கின பார்வதி கூட கரண்டியோட ரெடி. ஆனா இப்ப நம்ம கூட நானும் ரெடி அப்படின்னு சொல்ல வேண்டிய மாப்பிள்ளை எங்க? சார் ஆ? உங்களுக்கு கால். யாரு? ஹலோ சார், நான் செக்யூரிட்டி பேசுறேன் சார். சொல்லுங்க. சார், நம்ம அருண் சார் அளவுக்கு அதிகமாக குடிச்சு செவிலியர் குச்சி வீட்டு உள்ள போயிருக்கார் சார். நடக்க முடியாம தள்ளாடிட்டு போறார் சார். அம்மா கண்ணில் படாம பாத்துக்கோங்க. அம்மா இருக்காங்களே, எப்படி சமாளிக்கிறது? அப்படியா? இப்போவே வா. சரி இருங்க, நான் அனுப்பிடுறேன். என்ன ஆதித்யா? இல்லை ஒன்றும் இல்லைம்மா, ஒரு கிளைண்ட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயில் பண்ண சொன்னார், மறந்துட்டேன். இப்போவே கேட்குறாங்க, நான் இப்போ அனுப்பிட்டு வந்துடுறேன். சின்னையா, ஏன் இப்படி பண்றீங்க? நானாச்சும் தெரியாம தப்பு பண்றேன், அம்மா கிட்ட திட்டு வாங்குறேன். நீங்க தெரிஞ்சே பண்ற மாதிரி இருக்கே. பார்வதி, என்னை பொறுத்த அளவுக்கு இது வரைக்கும் நான் செஞ்சது எதுவுமே தப்பில்லை. இனிமேலும் எது தப்புன்னு படுதோ அதை நான் செய்ய மாட்டேன். ஆனால் எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா அதுதான் என் வாழ்க்கையில் செய்கிற பெரிய தப்பு. அவளை எனக்கு பிடிக்கல. சத்தம் போடாதீங்க சின்னையா. ஆ? அம்மாவும் ஐயாவும் டைனிங் ஹால்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்றாங்களா? நீ டேஸ்ட்டாக சமைச்சிருப்ப, அவங்க சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. எப்போ எனக்கு ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம்னு சொன்னாங்களோ அப்பவே படுபாதாளத்தில் விழுந்துட்டேன். நீயாவது பரவாயில்ல பார்வதி, நான் எங்க கீழே விழுந்துருவனோன்னு பிடிச்சிட்ட. ஆனா அந்த ஐஸ்வர்யா எங்க அவ இமேஜ் விழுந்துருமோன்னு அவ பேரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறா. இப்ப சொல்லு, என் பேரை மாத்த சொல்றது நியாயமா? ஹேய், இதெல்லாம் எதுக்கு எங்கிட்ட கேட்குற? நீ அந்த ஜோசியர்கிட்ட தானே கேட்கணும். நான் யாரையும் எதுவும் கேட்க மாட்டேன். உனக்கு உங்க அம்மாவுக்கு உன் குடும்பம் உன் பேரெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தானே எனக்கும். அது என்ன, பொண்ணு பேரை மாத்தினாதான் லைஃப் நல்லா இருக்கும்னு ஒரு லாஜிக். நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? புரியல? நான் என் பேரை மாத்திக்கணும், அதுவும் உனக்காக. ஏன் படிப்பென்ன உன் படிப்பென்ன? நான் பேசுற இங்கிலீஷ் உன்னால பேச முடியுமா? பேச முடியுமா? பேச முடியுமா? சொல்லு, உன்னால முடியாதுல்ல? 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 உன்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு? பொண்ணுங்களை ஈஸியா கரெக்ட் பண்ணுவ, அவ்வளவுதானே? 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 அது மட்டும் தானே தெரியும். தெரியும் தெரியும். இங்க பாரு, நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன். மாசம் பல கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு என்கிட்ட டேலண்ட் இருக்கு. உன்கிட்ட என்ன இருக்கு? உன்கிட்ட என்ன இருக்கு? இவ்ளோ டேலண்ட் வச்சிருக்கிறேன்னா தகுதியே இல்லாத உனக்காக என் பேரை மாத்திக்கணுமா? முடியாது 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 முடியாது. அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃபேன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு மரத்துலையோ தொங்கணும்.